ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து ஈஸியா முருங்கைக்கீரை சூப் செய்வது பார்க்கலாம் வாங்க. நமக்கு எத்தனை பேருக்கு தேவைப்படுமோ அத்தனை பேருக்கு நமக்கு சூப் ரெடி ஆகிறதுக்கு தண்ணி ஃபர்ஸ்ட் வச்சிருக்கேன். தண்ணி கொதிச்ச பிறகு நம்ம தண்ணி கொதிக்கிட்டு அதை வெயிட் பண்ணலாம். நம்ம தண்ணி கொதிக்க போகுது. அதில் நம்ம சூப்புக்கு தேவையான தேவையான பொருளாக இங்கே வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயம் இல்லை, அந்த வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு கொத்தமல்லி, லாஸ்ட்டில் தோத்துக்காக கொத்தமல்லி, ஒரு 4-5 பூண்டு நசுக்கி போடுறதுக்காக, இஞ்சி லைட்டாக தேவையான அளவுக்கு இஞ்சி, பெப்பர் தூள், மஞ்சள் தூள், முருங்கைக்கீரையை வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். முருங்கைக்கீரை சூப் செய்வதுக்கு முருங்கைக்கீரை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து தண்ணி கொதிச்சிச்சு. நம்ம சின்ன வெங்காயம் இதில் போட்டுக்கலாம். இப்போ வந்து பூண்டை வந்து நம்ம தட்டி போட்டுக்கலாம். அப்புறமா இஞ்சியும் லைட்டாக போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம வந்து உருவி வச்சிருக்க நம்ம முருங்கைக்கீரையை போட்டுக்கலாம். அடுப்பை வந்து ஸ்லோ பண்ணிட்டு போடுங்க. மேலே கொதிச்சிருக்கும். இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுருங்க. இதை கீரை நல்லா வெந்து வரணும். வெந்து வந்த பிறகுதான் மஞ்சள் தூள் கொஞ்சம், பெப்பர் கொஞ்சம் போடலாம். இது கொஞ்சம் 2 நிமிஷம் வேகட்டும். இது கொஞ்சம் நல்லா கீரை வெந்து வரணும். கொஞ்ச நேரம் வேகட்டும். இப்போ மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். கீரை கொஞ்சம் நல்லா வெந்து வந்துடுச்சு. இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு போட்டுக்கலாம். இந்த சளி பிடிச்சிருந்தாலும், நம்ம இரும்பு சளி தொண்டை கட்டிட்டு இருந்தாலும் இந்த முருங்கைக்கீரை சூப்பு போட்டு கொடுத்தோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் குடிக்க நமக்கு. இப்போ இது கொஞ்சம் நல்லா வெந்துடுச்சு கீரை. இப்போ நம்ம லாஸ்ட்ல வந்து பெப்பர் தூள் போட்டு நம்ம இறக்கிக்கலாம். லாஸ்ட்ல கொஞ்சம் கொத்தமல்லி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், அது முடிஞ்சு.